காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபிப்போம். எங்களை நேசித்து காப்பாற்றி வருகிற பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, காலையும் மாலையும் கழுகுற பண்ணுகிறவரே, எங்கள் உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறவரே, எங்கள் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவரே, ஐயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய பொற்பாதம் பணிகிறோம். இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கர்த்தர் அழைத்து வந்தபடியால் நன்றி. இன்று நீர் எங்களுக்கு என்ன போதித்து தர வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறீரோ அவன் நமாகவே போதித்து தந்து நாங்கள் அதை கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பௌதீக வாழ்க்கையிலும் உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக, உம்முடைய அறிவிலே தேறினவர்களாக, உம்முடைய எல்லா உபதேசத்திலும் விருத்தியாக்கப்பட்டவர்களாக வளர உதவி செய்யும். காத்துக்கொள்ளும், உங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தியான தலைப்பு தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம். இந்த தொடர் போதனையிலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டு வந்த போது இந்த உலகத்திலே ஒரு சீஷன் நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொன்ன போது லூக்கா 11 அதிகாரம் வசனம் 2 நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி தொடர்ந்து இந்த ஜெபத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற வார்த்தையை நாம் இந்த தொடர் போதனையிலே சற்று ஆழமாக சிந்திப்போம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் ராஜாவாக இருந்து அரசாட்சி செய்ய அழைக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்வை அவரிடம் பரிபூர்ணமாக ஒப்படைக்காதவரை அவருடைய ராஜ்யம் அங்கே ஏற்பட முடியாது. இயேசு கிறிஸ்துவை விரும்பி அழைத்து நம்மை விடுவித்துக் கொள்ளும் வரை அவருடைய அரசாட்சி துவங்குவதில்லை. இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக நமக்குள் அமர்த்தாதவரை அவர் நமக்கு தேவையான பாதுகாப்பை தரவும் முடியாது. அவர் ராஜ்யம் இல்லாத ஒரு ராஜா. அன்பானவர்களே, பல வேளைகளில் அவரை நாம் அழைக்கிறோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று வேண்டுதல் செய்கிறோம். ஆனால் அவருக்கு சிங்காசனம்
இடம் நாம் கொடுப்பதில்லை. அவர் ஆளுகை செய்ய நம்முடைய வாழ்க்கை என்னும் ராஜ்யத்தை கொடுப்பதில்லை. ராஜ்யம் இல்லாத ராஜாவாக இருக்க முடியாது. அங்கே அவருடைய அதிகாரத்தால் பயனில்லை. அதிகாரம் யாவற்றையும் நாமே வைத்துக் கொண்டு அவரை ராஜா என்று அழைப்பதால் எந்த பயனும் இல்லை. அநேகம் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களிடமும் இந்த குறைபாடு உள்ளது. ரட்சிக்கப்பட்ட இயேசுவை அழைத்தார்கள். அவரும் வந்து பாவத்தின் கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலை செய்தார். ஆனால் அந்த நிலையோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். விடுவிக்கப்பட்டால் மட்டும் போதாது, தொடர்ந்து பிசாசானவனால் வரும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக நின்று நம்மை காக்க அவரை ராஜாவாக ஏற்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாட்சிக்கு உள்ளாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நடுவில் அவருக்கு மகிமையான சிங்காசனம் அவர் நாம் அனுமதிக்க வேண்டும். அங்கே அவரை ராஜாவாக அமர காண வேண்டும். அவருடைய ஆலோசனைகள் கேட்கப்பட வேண்டும். அவருக்குரிய கனமும் மகிமையும் அளிக்கப்பட வேண்டும். அவரை அல்லாமல் வேறெந்த ராஜாக்களோடும் நம்முடைய உடன்படிக்கைகள் இருக்கக்கூடாது. நம்மை அவர் ஆட்சி செய்ய போதுமானவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்படி செய்யும் போது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்ற தேவனுடைய தரிசனம் நம்மிலே நிறைவேறுகிறது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 16 நாம் படிக்க முடிகிறது. உங்களுடைய என்னுடைய சுய சிந்தனைகள், நம்முடைய சுய முடிவுகள் ஆகியவற்றை சார்ந்து நாம் வாழ துவங்கும் போது இயேசு கிறிஸ்து அங்கே ராஜாவாக செயல்படவே முடியாது. எனவே பிசாசானவனின் பொல்லாத தந்திரங்களால் நாம் தாக்கப்பட்டு மறுபடியும் ஒரு பாதுகாப்பற்ற நிலை ஏற்படுகிறது. சமாதானம் நம்மை விட்டு விலகி போகிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வின் ஏதோ ஒரு பகுதிக்கு மட்டும் ராஜாவாக இருக்க விரும்புவதில்லை. நாம் நம் வாழ்வின் தாழ்வான இடங்களில் அவருக்கு இருக்கையிட்டு கொடுத்தால் அவர் அதில் அமர்வதில்லை. நம்முடைய ஆபத்தான வேளைகளில் மட்டும் அவருடைய துணையை தேடினால் அவருடைய முழு வல்லமையையும் அங்கே வெளிப்படுவதில்லை. பிதாவாகிய தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலைவராக நமக்கு தந்தருளினார் என்று எபேசியர் 1:23 படிக்கிறோம். அவருக்கு நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றுக்கும் மேலான உயரமான இடம் கொடுக்கவில்லை. ஆனால் அவரால் நமக்கு பிரயோஜனம் இல்லை, உபயோகமும் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவன் தம்மை உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவராக காட்டினார் என்று ஏசாயா 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் படிக்க முடிகிறது. அவ்வளவு உயரமான இடத்தில் இருக்கிறவராக அவரை கண்டதால் அவருடைய மகிமை தேவாலயத்தை நிறைத்ததையும் ஏசாயா கண்டார். பலருடைய வாழ்வில் தெய்வீக சந்தோஷம் இல்லை. ஆவிக்குரிய ரீதியிலே வளர விரும்புகிறார்கள், ஆனால் ஆவிக்குரிய மகிழ்ச்சி இல்லை. இருதயங்களில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு நிறைவு இல்லை, வாழ்க்கையில் ஒரு வல்லமை இல்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், உண்மைதான். ஆனால் ராஜாவாக அவரை சிங்காசனத்தில் அமர்த்தி ஆளுகை செய்ய அனுமதிக்கவில்லை என்று அர்த்தம். ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் அவருக்கு எந்த உரிமையும் கொடாமல் எல்லாவற்றுக்கும் தங்களது விருப்பப்படியே ஆட்சி செய்கிறார்கள். எனவே தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமை அவர்களிலே வெளிப்படவில்லை. அவரை இரட்சகராக மட்டுமல்ல, ராஜாவாகவும் ஏற்க வேண்டும். ராஜாவாக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஆளுகை செய்யும் முழு பொறுப்பையும் அவரிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். உலகத்திலே அரசர்கள், ராஜாக்கள், தலைவர்கள் உங்களுக்கும் எனக்கும் இருக்கலாம். எல்லாரை விட ராஜாக்களின் ராஜாவாக நம்முடைய நாதராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அமர்த்தும் போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லக்கூடிய முழு அர்த்தம் நம்மிலே அது வாழ்க்கையிலே வேலை செய்கிறது. இந்திய அரசியல் சட்டத்தை பார்த்தால் அங்கே ஜனாதிபதிக்கு ஏராளமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவர்தான் நாட்டின் மிகப்பெரிய தலைமை பதவியை வகிப்பவர். ஆனால் அரசியல் சட்டத்தின் நிஜமான செயல்பாடுகளை கவனிக்கும் போது ஜனாதிபதி பதவி ஒரு அலங்கார பதவியே இல்லாமல் அதிகாரம் மிகுந்த பதவி அல்ல என்பது நம்ம எல்லாருக்கும் விளங்கும்.
ஆனால் பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர் பதவிக்கு தான் உண்மையான நிலையில் மிக உயர்வான அதிகாரங்கள் இருக்கும். நாட்டை இயக்குகின்ற சக்தியே பிரதமர் தான். பிரதமரும் அவருடைய மந்திரிகளும் தான் முக்கியமான திட்டங்களை வகுப்பார்கள், ஆலோசனை செய்வார்கள், முடிவு செய்வார்கள். மந்திரி சபையின் முடிவுகளை ஜனாதிபதிக்கு அனுப்பும் போது அவர் ஒப்புதல் வழங்க வேண்டும். இது ஒரு சம்பிரதாயமாகவே கடைபிடிக்கப்படுகின்றது. பல வேளையும் உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவும் இந்த நிலையிலேயே வைக்கப்படுகிறார். அவரை ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொண்ட போதிலும், எல்லாவற்றையும் அவருக்கு அர்ப்பணமாக்கிவிட்டேன் என்ற போதிலும், நிஜமான அனுபவத்தில் அவருக்கு ஆட்சி செய்யும் முழு உரிமை அளிக்கப்படவில்லை. அவர் பெரியவர் என்ற நிலையில் அழைக்கப்படுகிறாரே என்று அதற்கு ஏற்றபடி அதிகாரமுடையவராக செயல்பட நாம் அனுமதிக்கப்படவில்லை. நாம் பிரதம மந்திரிகள் போல நாமே திட்டமிடுகிறோம். நம்முடைய ஆலோசனைகளையே நலம் என நினைக்கின்றோம். நாமே உண்மையான நிலையில் சகல அதிகாரங்களை வைத்துக் கொண்டு செயல்படுகிறோம். ஆனால் நம்முடைய திட்டங்களை, யோசனைகளை நிறைவேற்றி தரும்படி அவரிடம் சொல்லுகின்றோம். ஆனால் இது ராஜ ஒழுங்கு அல்ல. அருமையானவர்களே, அவர் ஆலோசனை கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறார். அவரே திட்டமிட வேண்டும், அவரே நிறைவேற்ற வேண்டும். நாம் நம்முடைய சுய விருப்பங்களின்படியும் யோசனைகளின்படியும் தீர்மானங்கள் செய்துவிட்டு தேவனே காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று ஜெபிப்பதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அநேக கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவு தங்களுக்கு வேண்டும் என்று அதிக வாஞ்சையுடன் ஜெபிப்பார்கள். ஆனால் அதனுடைய உண்மை பொருளை விளங்கிக் கொள்வதில்லை. ஆவியின் நிறைவு என்றால் ஏதோ ஒரு பரவச உணர்வு, உற்சாக மிகுதி, தங்களை உலுக்குவது போன்ற விசை என்ற நிலையிலேயே புரிந்து கொள்கின்றனர். ஆனால் அது ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் ஆகும். ஆவியினால் நிரம்புதல் என்றால் ஆவியினால் கட்டப்படுதல் என்பதே சரியான விளக்கமாகும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளும் எந்த அளவிற்கு பரிசுத்த ஆவியானவரின் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் அல்லது ஆளுகைக்குள் வந்திருக்கிறது என்பதை நேர்மையாக கவனிக்கும் போது நாம் எந்த அளவிற்கு ஆவியில் நிரம்பியிருக்கிறோம் என்பது தெரியும். நம்முடைய எண்ணங்களில், நோக்கங்களில், திட்டங்களில், செயல்பாடுகளில், வாயின் வார்த்தைகளில் இயேசுவின் அரசாட்சியினை அதிகமாக விரும்புகின்ற போது நீங்களும் நானும் அதிகமாக ஆவியில் நிரம்பிக் கொண்டிருப்போம் என்பது உண்மை. பைபிளிலே கிதியோனை பாருங்கள், எப்தாவை பாருங்கள். அவர்களிடம் எப்போது தேவனுடைய ஆவியானவர் வந்து பலத்த செயல்களை செய்தார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தேவன் வகுத்த திட்டங்களுக்கு தங்களை உட்படுத்தி புறப்பட்டு சென்றபோதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி ஆளுகை செய்தார். ஆவியினால் பலப்படுத்தப்பட்ட அவர்கள் அங்கே பெரிய சாதனைகளை செய்தார்கள். அதுபோலவே தேவனுடைய முழுமையான விருப்பங்களுக்கு நம்மை உட்படுத்தி தொடர்ந்து செல்லும் போது போதுமான ஆவியின் பலம் நம்மிடம் வந்து கொண்டே இருக்கும். 3 முக்கியமான காரியங்கள் அருமையானவர்களே. இறுதியாக நாம் தேவனுடைய அரசாட்சிக்குள் இருந்தால் அதன் பிரதிபலிப்புகள் எப்படி இருக்கும் என்பதை சுருக்கமாக காண்போம். ஒரு நல்ல தகுதியான ராஜா ஒரு நாட்டை ஆளும் போது அங்கே முக்கியமாக 3 காரியங்கள் அங்கே காணப்படும். முதலாவதாக, ராஜா ஆட்சி செய்யும் போது அங்கே ராஜாவின் சட்டத்திட்டங்கள் அல்லது ஒழுங்குமுறைகள் அங்கே செயல்படும். 2, ராஜா தகுதியுள்ள ஒருவனாக இருப்பதால் அந்த குடிமக்கள் பகையோர்களை குறித்த பயமின்றி சமாதானத்துடன் வாழ்வார்கள். 3, அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாகவும் செழிப்பானதாகவும் இருக்கும். அதுபோலவே இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் நம்மை ஆட்சி செய்யும்படி அழைக்கின்றோம் என்று பொருள். அவருடைய ஆட்சி நம்மிடம் நடந்தால் அங்கே தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறார். நாம் அங்கே கோணல் மாணலாக இருக்க மாட்டோம். நாம் தேவ நீதிகளுக்கு ஏற்றபடி செம்மையான ஒரு வாழ்க்கையை கொண்டிருப்போம். ஏனென்றால் தேவன் ஒழுங்குகளின் தேவனாக இருக்கிறார். அங்கே நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கெல்லாம் சரியான ஒழுங்குமுறையை அவர் அமைத்து தருகிறார். அந்த ஒழுங்குமுறையில் உள்ள பண்புள்ள வாழ்க்கை நம்மிடம் வெளிப்படவில்லை என்றால் நாம் தேவனுடைய அரசாட்சிக்குள் இல்லை என்றே பொருள். வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டு மனம் போனபடி வாழ்ந்துவிட்டு நேரத்திற்கு நேரம் இயல்புகளை மாற்றிக்கொண்டு ஒருபோதும் கிறிஸ்து எனக்கு ராஜா என்று நாம் சொல்ல முடியாது. உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்கிற அர்த்தம் அங்கே செயல்படாது. அன்பானவர்களே, நம்முடைய இதயங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு அதன் நடுவில் பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதல்களை உணர ஆரம்பிக்கும் போது நாம் புதுவிதமான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கின்றோம். அந்த சந்தோஷத்தை சாத்தான் பறித்து கொண்டு போக முடியாது. எனவேதான் தினமும் நாம்
தேவனுடைய நேரடியான ஆளுகைக்குள் காணப்படவும், அவருடைய அரசாட்சி நம் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் விளங்கவும் வாஞ்சையோடும் தாகத்தோடும் தினமும் பரிசுத்த அலங்காரத்துடனே அவருடைய கிருபாசன தண்டையிலே வந்து ஜெபம் செய்திட மிக மிக கவனமாக இருப்போமாக. நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற அர்த்தத்தை பரிசுத்த ஆவியானவர் மிக சிறப்பாக நமக்கு கற்றுத்தந்தார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? தொடர்ந்து நாளை தினத்திலும் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற ஜெபத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்கிற வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதுவரையிலும் தேவ பிரசனம் உங்களிலும் என்னிலும் ஆளக்கடவது. ஆமேன். பரலோகத்திலிருக்கிற எங்கள் பரம தகப்பனே, நீர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற சத்தியத்தை இதுவரையிலும் அழகாக கற்றுத்தந்தீர். உமக்கு நன்றி. எப்படி நாங்கள் இந்த ஜெபத்தை உபயோகப்படுத்த வேண்டும், இதனால் எப்படி எங்களுக்கு வாழ்க்கையிலே நன்மை ஏற்படுகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டுள்ளோம். அதன்படி நாங்கள் செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படி வாஞ்சையோடும் என்னுடைய வாழ்க்கையிலே தாகத்தோடும் உம்மோடு நாங்கள் வேண்டுதல் செய்திட நாங்கள் கவனமாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்வீராக. தொடர்ந்து எங்களுக்கு உம்முடைய சத்தியத்தை ஆழமாக கற்றுத்தாரும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.